எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா வந்து ஏற்காடில் வந்து சில பெண்ட்ஸ் இருக்குமா, அதில் ஒரு பெண்டுக்கு வந்து அதியமான் வளைவு அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சு. தகடூர் அதியமான் வளைவு. அது வந்து நம்ம அரசாங்கம் வந்து அழிச்சிட்டு தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இது வந்து மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இது சின்ன பேர் மாற்றம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதியமான் யார்? இந்த அதியமான் அப்படின்னா ஒரு பழங்காலத்து ராஜா. சங்க இலக்கியங்களில் அதிகப்படியான நிறைய விஷயங்களில் போற்றப்படக்கூடிய ஒரு ராஜா. கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் இவர் வந்து. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு பழமையான ஒரு தமிழ் மன்னன் அவர்களுடைய பேரை அழிச்சிட்டு தந்தை பெரியார் அவர்கள் பேரை வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதில் இவங்கள இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ விச் மீன்ஸ் பொதுவாக இந்த திராவிடர்கள் இல்லை இப்போ இருக்க திராவிடர் கழகம் இல்லை திமுக அவங்க பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்து அண்ணா, பெரியார் இல்லை கலைஞர் அவங்க பேரை தான் வைக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா வந்து தமிழக மன்னர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. சேழ மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், இல்லை கடையேழு வள்ளல்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவங்க. அவங்களாம் வந்து அவங்க பேரெல்லாம் இல்லை பெரியார் போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாரதி, வஉசி, சுப்பிரமணிய சிவா அப்படின்றவங்க. அவங்க பேர்லாம் எங்கேயும் வைக்காமல் நம்ம பார்க்குறது எல்லாமே பெரியாரோட பேரும், பெரியாரோட சிலையும், அண்ணாவோட சிலையும், அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி சிலையும், இப்போதைக்கு கலைஞர் சிலையும் அந்த மாதிரி தான் திறக்கிறாங்களே தவிர எங்கேயுமே நம்ம உண்மையான தமிழ் வரலாறு வந்து எங்கேயுமே இவங்க சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி புதுசாக வைக்கலனா கூட பரவாயில்ல, பழைய இருக்கிற பேரையும் அழிச்சிட்டு இந்த அளவுக்கு அவங்க தந்தை பெரியார் அவர்கள் பேர் வைக்கிறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு இவங்க சித்தாந்தத்தை இவங்க மக்கள் மேலே திணிக்கிறாங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலாக மறைமுக திணிப்பு. இவங்க தான் ஓட்டு போடணும், இவங்கள தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் மக்கள் அப்படின்றதுக்காக இவங்க பண்ணுற விஷயங்கள். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்து இவங்க இனம் கண்டுக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.